ஹலோ மீட் மிஸ் மிதுன். அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில பாய்ஸ் டேலண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இந்த கேர்ள்ஸ் டேலண்ட்னு சொல்லிட்டு இந்த ரீல்ஸில் போட்டிருந்தேன். ஸோ பசங்களோட டேலண்ட்ஸ் நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும்ல. நம்ம வந்து ரொம்ப ஒரு செல்ஃப் ஓரியன்டாக இருக்கக்கூடாது, ஒரு பக்கம் மட்டும் நம்ம சாயவே கூடாது. என்னைக்குமே நியூட்ரலாக இருந்துட்டு போகிறது நல்லது. அவங்க கருத்தையும் மதிக்கிறது, இவங்க கருத்தையும் மதிக்கிறது, முடிஞ்சால் கருத்து பேசாமல் இருக்கிறது இன்னும் நல்லது. அதெல்லாம் விடுவோம். கம்மிங் பேக் டு த பாயிண்ட், வந்து இப்போ பசங்களோட டேலண்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மேரேஜ் ஆகாமல் இருப்பாங்க, மேரேஜ் ஆக வேண்டிய ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் அனுப்பி இதில் ஒன்று சூஸ் பண்ண கூட சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட ரீல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ பார்க்க போகலாம். ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு ஒரே ஒரு ஜட்டி வச்சிருந்தாருங்க, ஈர ஜட்டி. அதை அயன் பண்ணி வச்சிருந்தாரு. எலிக்கு அடிச்சு பிடிச்சிங்க. நல்லா ஈரத்தை அயன் பண்ணுவோம், நல்லா மொறுன்னு இருக்குது. அப்பெல்லாம் நினைச்சு அந்த ஜட்டியை கடிச்சிருச்சுங்க. அதனால எலியை மிரட்டிக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பக்கத்தில் கரப்பாம்பூச்சில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹார்ட் அட்டாக்கே வந்து செத்துரும். குட்டி ஹார்ட்டில் இருக்கும். இல்லை இவ்வளோ பக்கத்தில் வந்து மிரட்டிங்கன்னா மற்ற அனிமல்ஸ் பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. என்விரான்மெண்ட் வந்து எப்பவுமே சேஃபாக இருக்கணும்ல. நம்ம யாரை டார்கெட் பண்ணுறோமோ அவங்கள மட்டும் அடிச்சு கீழே அவங்க மூலமாக மற்றவங்க பாதிக்காத அளவுக்கு நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு சரியாக இருக்கும். எலியை சாகடிங்க, கரப்பாம்பூச்சி விட்டுருங்க பாவம் ப்ளீஸ். என்ன இவ்வளோ பக்கத்தில் வந்து என்னடா கிண்ணி கோழி மாதிரி பண்ணுற? அந்த கோழியெல்லாம் பண்ணும்ல, அந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். உண்மையாலுமே கோழியா இவர்? காலைல எந்திரிச்சு சேவலை எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்காரா? இல்லை ஒருவேளை சேவலா கோழி எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்காரா? எதுக்கு தேடுறான்? அது மார்கழி மாதம் கூட இல்லையே. வா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான் ஏதோ ஒரு சேவல் கோழியை. பயப்பட வேண்டாம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் பார்த்தீங்களா உண்மையாலுமே கோழி அதான் சொன்னேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸ் கிட்ட பேசக்கூடிய டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு பாய் ஃப்ரெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகேண்ணா நீங்கள் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். ரீல்ஸ் அனுப்பிச்சுடுங்க, பாவம் வந்து வீடியோ அனுப்பிச்சுடுங்க. இவர் என்ன டேலண்ட் இவர்கிட்ட இருக்குன்னு தெரியல, வாங்க பார்ப்போம். ஏன்டா ஆய் வருது உனக்கு? படிக்கிற பரம்பரையில் புரட்டாடா. டான்ஸ் ஆடியே இருக்கிற பாம்பை கொண்டுருவோம்டா நாங்கள். இல்லை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டான்ஸ் ஆடியே பாம்பு படம் எடுக்கிற மாதிரி நாங்கள் டான்ஸ் ஆடக்கூடாதா? பாம்பு படம் எடுத்தால் இவர் டான்ஸ் ஆடுவார்ல. ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு பாம்பு படம் எடுக்குதுங்க, இவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அந்த பாம்புக்கு அவசரம். அப்போ ஆப்போசிட் பாம்பு அதை பார்த்து செத்துடும் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது. அதுதான் நான் சொல்கிறேன். அது ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னைக்காவது மறுபடியும் அல்வா பிடிக்கிற தெம்பு இருந்தா, அல்வா பிடிக்கிற தெம்பு இருந்தாவா? என்னடா டேய், ஒரு ரீல்ஸில் ஒரு விஷால் டைலாக் உருவி போடுற, விஷால் பேசும்போது அது அருவான்னு கேட்குது, அந்த ரீல்ஸில் உனைய வச்சு பார்க்கும்போது அல்வான்னு கேட்குது. என்னைக்காச்சும் அல்வா பிடிக்கிற தெம்பு இருந்தா இருட்டு கடை முன்னாடி சுட இலையில அல்வா வாங்கி சாப்பிடுவேண்டா அப்படின்னு சொல்ல வரியாக்கு. சரி, அருவா பிடிக்கிறதுக்கு தெம்பு இருந்தால் பரவாயில்ல. 6 மணிக்கு மேலே உன்னால் குவார்டரையே பிடிக்க முடியாதாட்டுருக்குதா? இல்லை இந்த நடக்குது 6 மணிக்கு மேலே ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கானோ? வந்து வெட்டா எங்கடா வெட்ட சொல்கிற? விஷால் மாதிரி டைலாக் பேசினா கூட ஒரு நியாயமாக டைலாக் பேசுங்க நண்பர்களே. விஷாலோட ஹைட்டுக்கு வந்து வெட்டுறா அப்படின்னா அது நெஞ்சில் தான் விழுகும். உன்னோட ஹைட்டுக்கு நீ வந்து வெட்டுறா அப்படின்னா அது டார்கெட் மாறுதா இல்லையா? அந்த இடத்த வெட்டுறதுக்கப்புறம் நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீ உசுரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? செத்து போயிருக்கலாம். அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களை தலைக்க வேண்டாம் அப்படிங்கிற அதுக்கு தான் சொல்கிறேன் நான். இங்கே தாண்டா இருப்பேன், இந்த மண்ணில் தாண்டா, இந்த மண்ணில் இரு, பக்கத்தூரில் போய் இரு, இல்லை பப்ளிக் கக்கூஸில் கூட போய் இரு. உனக்கு யார் இப்போ வேண்டான்னு சொன்னா? வீச முடிஞ்சா வீசுடா. ஏய் நீ என்னமோ எனக்கு தெரிஞ்சதோ இன்வைட் லிங்க் கொடுக்குற மாதிரி இருக்கு. அவன் ஆப்போசிட்ல கூட நீ மிரட்டுற மாதிரி இல்லை, மிரட்டி உனக்கு அடி பண்ணிடுற மாதிரி வைக்கிற மாதிரிலாம் இருக்கு. சம்திங் ராங். நான் வானவில்லையே பார்த்தேன், பயப்பட வேண்டாண்டி அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு டேலண்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த டேலண்ட் வந்து இப்போ எப்படின்னா, பேசும்போது டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு டேலண்ட். பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுறது, பேசுறது, டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுவார். அதனால தான் அவர் இவ்வளோ கொண்டாடப்பட்டார். அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கிறது கொஞ்சம் ரேர் தானே. ஒரு கோழியை கரெக்ட் பண்ணுற ஒருத்தனை கம்பேர் பண்ணும்போது ஒரு பாம்பு அவனே சாகடிக்கிறான் அப்படின்னா ஒரு அனிமல்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ பேசிக்கிட்டு டான்ஸ் ஆடுறான் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் தானே. இது இப்படி தானே நீங்களாம் பார்க்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். அந்த 2வது பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஓகேனா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகேனா என்னென்னு பாருங்கள், என் குரூப்பில் இது போடுங்க. 2வது உனக்கு ஓகேவான்னு கேளுங்க. 3வது வந்து ஒரு சிங்கிங் டேலண்ட் போடுங்க. பக்கத்து ஊரில் மைக் செட் வச்ச மாதிரி எங்கள் வீட்டில் கேட்கும் போல, பயப்பட வேணாண்டி. உங்களோட லவ் வந்து புரியுது. இப்போ சின்ன வயசில் அந்த லவ் பாட்டெல்லாம் கேட்கும்போது அதோட இன்டென்ஸ் எங்களுக்கு புரியாது. ஏன்னா சின்ன வயசுல எங்களுக்கு அந்த லிரிக்ஸ் புரியாது, அதோட டெப்த்து புரியாது. ஆனால் ஏதோ ஒரு பாட்டு எங்களுக்கு இதுதான்டா லவ்னா இப்படி தான்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அட்டாச் ஆயிருக்கும். ஏன்னா இம்மெச்சூர்டான வயசில் அதுதான் லவ். அப்படி எங்களுக்கு அட்டாச் ஆன பாட்டு வந்து ஒரு 90s கிட்டா நீங்களாம் மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொட்டு சொட்டா காதல் வீசக்காலி சொட்ட, சொட்டு சொட்டா காதல் வீசக்காலி கோட்டை அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது.
மனசை கொண்டு நீ போகிறமானே கேட்டாத்தா. அந்த பாட்டில் வர லவ் மாதிரி உங்கள் லவ்வை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுறது எங்களுக்கு புரியுது. அதுக்குன்னு நீங்கள் இப்படி கத்தி பெரிய இவர் ஐபிஎல்ல தோனியை பார்த்துட்டாரு, கத்தி டெசிபிளை கூட்டுறாரு. இவர் அமைதியாக தான் பாடேன்டா. பல தடைகளையும் தாண்டி நெஞ்சு மேலே கையை வச்சு இல்லை அவர் சொல்கிறாரு போல ஏதோ சிம்பாலிக்கே ஏதாவது கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன இப்போ பல தடைகளையும் தாண்டி அப்படின்னு என்ன வயிற்றுலேருந்து தடையா இப்போ நெஞ்சு வந்துட்டாரு. இப்போ அடுத்து கழுத்து மூக்குக்கெலாம் வந்து இப்படி வந்து மூக்க தொடுவார். ஐ லவ் யூ டி அப்படிம்பாரு. சுரேஷ் யாழை கொடுத்துட்றா அப்படிங்கிற மாதிரி இப்படியே வாழ வைக்க நம்ம பொட்டக்காடில் வாழ வைக்க முடியாது. ஏதாச்சும் பேசணும் பொட்டக்காலை எப்படி வாழ வைக்க முடியும்? வீட்டுக்கு போயாச்சும் வாழ வைங்க நண்பர்களே. வீட்டுக்கு போய் நீங்கள் வாழ வைங்க, இல்லை வாழை இருந்துல வச்சு வாழை இலையில விருந்து வைங்க, என்னமோ வைங்க. நடுக்காட்டில் நின்று வாழ வைக்க. கண்ணுக்குள்ள நிக்கிறியே காதலியே, எதுக்கு அவர் கண்ணுக்குள்ள நிக்கிற சொல்லுடி. அப்போ உன்னை தானே கேட்குறாரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நானாக தான் ஒரு லவரை பார்த்து கேட்டிருப்பேன். எதுக்கு அவர் கண்ணுக்குள்ளே நின்றுக்கிட்டு கண்ணு வலிக்காதா அவருக்கு? அப்புறம் ஐ ட்ராப்ஸ் ஊற்றணும், அப்போ கண்ணில் போற ஒழுகணும், அப்புறம் என் புருஷனுக்கு கண்ணு தெரியாது, நான் தான் அவனை பார்த்துக்கிறேன், நீ பெருமை பீத்திக்கணுமாக்கு. இந்தாடி சொல்கிறேன் எல்லாம் போட்டு பசங்க எந்த வாட்டிருக்கீங்க அப்படின்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு பாவம். இந்த 3வது டைப் ஆஃப் டேலண்ட் வந்து ஆல்ரெடி புக்குடு போல. அவர் பொண்டாட்டிக்கு தான் பாடுறாரு. பட் இருந்தாலும் ஆல்ரெடி புக்குடானவங்க தான் நிறைய பேருக்கு பிடிக்கிறது. என்ன கர்மமோ என்ன எலவோ தெரியல. 4வது நீங்க கோவமா பேசி காட்டுங்க. டேய் பேட்ச குடுத்துறா இல்லனா வெட்டி பல்லெல்லாம் உடைச்சு விட்டுறோம்டா. பேட்ச குடுத்துறா வெட்டி பல்லெல்லாம் உடைச்சு விடுவியா? கோவமா பேசுறியோ? கோவமா பேசுற. அவர் சொல் பேச்சு கேட்டு நீ அப்படியே நடக்கிற. இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டா வரோம். அதோட சொர்க்கம் ஒன்றுமே கிடையாது. சொல் பேச்சு கேட்குற ஒருத்தன். பட் அன்லக்கில நான் அப்படி கிடையாது. லக்கி ஃபார் மீ. ரைட். இப்போ நண்பன் செத்துட்டான். டெத்துக்கு எப்படி அழுவ? ஜெத்துட்டானா? வாட் இஸ் மீன் பை ஜெத்துட்டான்? ஜெட்ல போயிட்டானா? அதை தான் ஷார்ட் ஃபார்மா ஜெத்துட்டான் அப்படிங்கிறீங்களா? இல்லை எனக்கு புரியல. செத்துட்டான் அப்படின்னு ஒரு தமிழ் வார்த்தை இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, யார் அவன் ஜெத்துட்டான்? நண்பா நேத்து முடி நல்லா இருந்தியாடா, ஏன்டா அதுக்குள்ளேயே போயிட்டாடே? நண்பா கேட்கறாருல எந்திரிச்சு சொல்றாடே, எடுத்து அந்த 1 ரூபாயை குடுறா, எடுத்து கொண்டு போய் இந்த 1 ரூபாய் வச்சு ரஸ்னா பேக்கெட்ல வாங்கி ரஸ்னா குடிப்பான். டே ஃப்ரெண்டு கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? உருட்டாதரா அழு. ஐயா நண்பா என்னை விட்டு வீரந்தீடவா நீ பெருசா ஒன்று சட்டலாக ஆக்ட் பண்ணு. இல்லை அது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் மாதிரி நீ ஆக்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெஞ்சு கிஞ்சு அடிச்சு கீழே உருண்டு பரண்டு நண்பா என்ன மறந்துட்டியா தோழ அந்த மாதிரி வச்சு பண்ண. நண்பா நேற்று நல்லா இருந்தே, இன்னைக்கு போயிட்டியே, நாளைக்கு வரியா, நம்ம நாளானைக்கு எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு நண்பா என்னடா காட்ஸ் எல்லாம் ஆய் போகும்போது கத்துற மாதிரி இருக்கு. இப்போ உனக்கு சந்தோஷம் வந்துருச்சு, எப்படி சிரிச்சு காட்டுவ? என்கிட்ட பாடுறா பணம் எவ்வளவு இருக்குன்னு. நான் தான்டா இந்த ஏரியால. அவர் என்ன பக்கத்துல அவர் என்ன ரியாக்ஷன்? அது எதுக்கு அவர் இவ்வளோ ஆர்வமா ஏதோ ஒரு நைட் டைம்ல ஆந்த கண்ணை பேந்த முழிச்சு பார்க்குற மாதிரிலாம் முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னத்தையும் ஒரு குறுகுறுன்னு பார்க்குறாரு மரத்துக்கு மேலே. என்ன பார்க்குறான்னு தெரியல. மரத்துக்கு மேலே ஏதாச்சும் காக்காஸ் யாராச்சும் ட்ரெஸ் போடாமல் உட்காந்துருந்தீங்கன்னா பறந்துருங்க. அங்கிள் வியூ சைட்டு சரியில்லை அவரோட. அவர் எங்க பாக்குறாருன்னு என்ன சொல்ல முடியல. பணக்காரன் நல்லா ஜாலியா இருப்பான்டா. டேய் சிரிச்சு தானடா காட்ட சொன்னார் உன்னைய. நல்லாவே பண்றேனே, அவ்வளவுதான் ஆக்டிங்கா, நடிக்க போயிடலாமா பேசாம நம்ம? இல்லை அது தெரியல எனக்கு. இவர் சிரிச்சு காட்ட சொல்றாரு, அந்த குட்டி பையன் சிரிச்சு காட்டுறான். குட்டி பையனால அவ்வளவுதான் முடியும். வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் குட்டி பையன். ஆனா என்னடா பண்றீங்க? பின்னாடி ஆண்கள் கக்கூஸ் இருக்கு. ஒண்ணுக்கு போயிட்டு இருந்தோன்னே வெளியே கூட்டு வந்துட்டீங்க. அவனும் வீடியோக்கு முன்னாடி சிரிச்சு காட்டு, கட்டி பிடிச்சி காட்டு, கீழே உருண்டு காட்டு, அழுது காட்டுன்னு சொல்லிட்டு ஏன்டா அவனை போட்டு படாதவாறு படுத்துறீங்க? அவனே சிரிக்க சொன்னா என்கிட்ட 100 ரூபா இருக்கு பாத்தியா அப்படின்னு பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்டா. சரி ரைட்டு, ஓகே. ஒரு 4 வரி பாட்டு பாடி காட்டு. சிந்தனையில் வந்து வந்து போவா சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா. ஐயோ நல்ல பாட்டு தான், கொஞ்சம் நல்லா பாடிருந்துருக்கலாம். பட் ஓகே. ஆனால் இப்போ வந்து இந்த டா போட்டு நான் ஒருமையில் பேசினேன்ல, எனக்கு கொஞ்சம் பேக் ஆஃப் த மைண்டில் இது ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த வீடியோவில் இருக்கவங்கள நான் அப்படி பேசல. நான் நார்மலாக இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பேசும்போது கலாய்க்கும் போது மச்சான் அவனை பாருடா அந்த ஒரு டோனில் தான் பேசிட்டேன். ஸோ
டக்குன்னு இவன் பேக் ஆஃப் மைண்டில் ஏன் ஸ்ட்ரைக் அச்சப் பண்ணால் தப்பித்தவரி அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னடா இவன் நம்மள ஒருமையில் பேசலாம், வயசு என்ன நம்ம வயசு என்னன்ட்டு மேபி அவர் யோசித்தோணும். பட் அப்படி அது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. அப்படி ஒருமையில் பேச மாட்டேன் நான், தெரியாமல் அந்த ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன். அப்படி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி கலாய்ப்போம்ல அந்த மாதிரி தான் பேசிட்டேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப டக்குன்னு அந்த ஸ்ட்ரைக் ஆச்சு சொல்லணும்னு தோணுச்சு. அவ்வளோதான், பாடி காமிச்சிட்டாரு, பாடி முடிச்சிட்டாரு. ஸோ ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குது. ஒன்றுமில்ல, ஒரு தகப்பன் ஒரு 90s கிட்டோட டேலண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணி பொண்ணு தேடுறாரு. அந்த வழி என்னங்கிறது எங்களுக்கு புரியும்.